12 ராசிகளையுமே அது அற்புதம் வாய்ந்த ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம் அந்த மிதுன ராசிக்காரங்களை. ஏன்னா உங்க ராசி அதிபதி பாருங்க புதன். புதனை அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் நீங்கள் பாருங்க புத்திசாலியாக இருப்பீங்க. ஆனால் இந்த இரட்டை குணம் அடிக்கடி உங்களுக்கு வரும். பேச்சு திறமையாலே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக வெல்லக்கூடியவங்க. எதையுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதிகமாக சிந்திச்சு விவேகமாக செயல்படக்கூடியவங்க. கொஞ்சம் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க. கலகலப்பான சுபாவம் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் எப்பவுமே விரைவான முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தான். மிதுன ராசியோட முக்கியமான குணநலன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் புதன் அதிபதியாக கொண்டதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் ராசி சின்னமே பாருங்கள் இரட்டையரை குறிக்குது. ஒரே நேரத்தில் 2 விதமான குணங்கள், 2 முகத்தோட சற்று குழப்பமான மனநிலை அடிக்கடி உங்களுக்கு வரும். அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை மட்டும் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன தீர்வு பெற முடியும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் வெளியில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களோட பேச்சு கலகலப்பாக இருக்கும், இனிமையானதாக இருக்கும். அதே சமயம் நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசிடுவீங்க. இது சரி இது தப்பு அப்படின்னு ஒரு இடத்துல தயங்காமல் சொல்லக்கூடியவங்க நீங்கள். குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னோட தனிப்பட்ட சுதந்திரத்தை ரொம்பவுமே மதித்து நடப்பீங்க. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவத்தெல்லாம் வச்சு விவேகமாக முடிவெடுக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த ராசியில் மிருக சிரீடம்ல 3 4 பாதம், திருவாதிரை புனர்பூசம்ல 1 2 3 பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், புதன் கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. புதன் உங்கள் ராசி அதிபதி. புதனுக்கு சிவபெருமான் வழிபாடு செஞ்சால் 2 தெய்வத்தின் அருளையுமே எளிமையாக பெற முடியும். புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை விரைவில் உங்களை வந்தடையும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு அமைப்பையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக சொல்லணும்னா அறிவாற்றல், சுதந்திரமிக்க பன்முகத்தன்மை கொண்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயம் நல்லதாக நடக்கும், என்ன விஷயம் கெடுபலனை கொடுக்கும், அப்படி வரக்கூடிய கெடுபலனை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பிறந்திருக்கும் மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சா உயர்வான எண்ணம் கொண்டவங்களாக வாழக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்களாக இருக்கீங்க. இந்த மாதம் பாருங்களேன், உங்கள் ராசி அதிபதி புதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. மாசி 14 வரைக்கும் கும்பராசியில் வக்கரம் அடைகிறாரு. இந்த கோச்சார கிரகங்கள் ரொம்பவுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு. இதில் பார்த்தா சுகமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படின்னா புகழின் உச்சத்துக்கே கூட செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். ஆன்ம பலம் கூடி புது பொலிவு ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயம்லாம் ரொம்பவும் கஷ்டம், ரொம்பவும் துக்கமாக இருந்துச்சு, ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே மாறப்போகுதுங்க. எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு பெற போகிறீங்க. கடந்த காலத்தில் எதெல்லாம் கவலையாக இருந்துச்சோ அது இன்பத்தை கொடுக்கும். எது ரொம்ப தொல்லையை கொடுத்துச்சோ அது அப்படியே உங்களுக்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். நீங்கள் முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அதிகரிக்க போகுது. இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியும். அவ்வளவு ஆன்ம பலம் அதிகரிக்குது, புதுப்பொலிவு ஏற்பட போகுது. உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு இனிமையான சம்பவங்கள் கூட நடக்கும். உங்களோட சிந்தனையில் ஒரு தெளிவும், யாராலையுமே சாதிக்க முடியாத செயலை கூட இப்போ நீங்கள் திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். சொல்லப்போனால் நினச்சதெல்லாம் நடத்தி முடிப்பீங்க. தொட்டது தொடங்கும் உங்களுக்கு.
கடந்த காலத்தில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. உங்கள் ராசி அதிபதியின் அருள் அவ்வளவு சூப்பராக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். வரக்கூடிய நன்மைகளை அதிகரிக்கவும் தீமைகளை உங்களை விட்டு விலக்கி எடுக்கவும் உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். குலதெய்வ வழிபாடு மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் செஞ்சு பாருங்கள். நன்மையும் நல்ல உயர்வையும் வரக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பாகவும் பெறுவீங்க. கடந்த காலத்தில் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் கூட குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனமுருக உங்கள் பிரார்த்தனையை வைங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்கள் தேவைகளுமே பூர்த்தியாகும். குடும்ப வாழ்க்கையில் பாருங்களேன், நிறைய பிரச்சனையும் தடையும் சந்திச்சவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் தடைகளும் சரி இனி தானாக உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் என்னென்ன விஷயத்தில் நல்ல விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த எதிர்பாராத நல்ல திருப்பமும் வரும், எதிர்பார்த்த நல்ல விஷயமும் நடக்கும். அதே போல் வீண் அலைச்சல் துக்கம் இதெல்லாம் தூர போகுது. குடும்ப விசேஷத்தில் முதல் மரியாதை கௌரவ பதவிலாம் உங்களுக்கு கிடைக்கும். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏதாவது ஆவணங்களில் வச்சுட்டு காணோம் யாராவது எடுத்துருப்பாங்களான்னு சந்தேகம் கூட பட்டிருப்பீங்க. முக்கியமான ஆவணங்களுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரியான தடவை தேடி பாருங்க, கிடைக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்க போகுதுங்க. காதல் திருமண முயற்சியெலாம் வெற்றி தரும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட சங்கடத்துக்குமே இப்போ நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது குடும்ப விஷயமா சரி இல்லைன்னா தொழில் உத்தியோக ரீதியாக ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கிரக அமைப்பு நல்லா இருக்குது, இதில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் உங்களை நாங்கள் இந்த தடவை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால முன்னோர்களின் நல்லாசையுமே நீங்கள் பெற முடியும். சிலர்லாம் முன்னோர்கள் கடைபிடித்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு செயல்படக்கூடும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது, தவறாமல் செஞ்சுடுங்க. அதே போல் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இப்போது சொந்த வீடு வாங்கலாமா சொந்த வீடு கட்டலாமாங்கிற எண்ணம் வரும். அதற்கான அமைப்புலாம் இருக்குது. புதுசாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்படி சொத்து வாங்கும்போது ஆவணத்தெல்லாம் சரி பார்த்து வாங்கணும். மாணவர்கள் விளையாடும் பொழுது கவனமாக இருக்கணும். விளையாட்டை தவிர்த்து எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு படிக்கிறது நல்லது. எதிர்பாராத சின்னதாக செலவும் அவ்வப்போது வருங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றின பய உணர்வு கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூட்டு வலி வயிறு சார்ந்த உபாதை இது கொஞ்சம் இருக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். தந்தை வழி உறவர்களுக்கிடையே ஒற்றுமை வருது. பெண்களுக்கு ரொம்ப காலமாக எதிர்பார்த்த தாய் வழி சீதனம் இப்போ உங்களை தானாக தேடி வருது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு நல்லா இருக்கு. சுய சம்பாத்தியம் அதிகரிக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பணப்புழக்கமும் நல்லாவே இருக்கும். ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைச்சிட்டு இருந்த நிலைமை இப்போ உங்களுக்கு மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். பழைய பாக்கிகள் வசூலாகுது. சுய ஜாதக ரீதியில் தனவரவால் நிலவிய தோஷம் இந்த மாதம் உங்களை விட்டு நிலவுது. அவ்வளவு சிறப்பான கிரக அமைப்பு உருவாகிருக்கு. இப்போ பாருங்களேன், பொன் பொருள் சேர்க்கை இருக்குது. பற்றாக்குறையாக இருந்த வருமானம் இப்போது அப்படி வருமானத்தில் வாழ்ந்த குடும்பம் நிறைவான வருமானத்தை நடத்த போகுது. தடைப்பட்டு போன வாடகை வருமானம் கூட ஒரு சிலருக்குலாம் வரும். மனசில் இருந்த கவலை ஒன்றொன்னா மாறும் பாருங்கள். பல வருடங்களாக தீராது அப்படின்னு நினச்ச பிரச்சனையுமே இப்போ தீரும், நல்ல ஒரு முடிவுக்கு வரும். புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு இருக்குது. சில சொத்துக்களின் மதிப்பு இப்போ உயருது. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை உங்களோட வீட்டில் நடக்கும். சொத்தாக இருந்தாலும் சரி, தொழில், உங்கள் சுப செலவிற்காக வாங்கிய கடன் இப்போ நீங்கள் கட்டுவீங்க. அதே போல் இப்போ ஏதாவது சுப செலவு உங்கள் வீட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கடனுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பெருகுது. இதனால் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். நேரங்காலம் பார்க்காம நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்கணுங்க. நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் எதுவுமே வராது. இப்போ அமைப்பு நல்லா இருக்கிறதுனால இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். இப்போ சொன்ன நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பிளான் பண்ணி சரியாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நல்லதை நீங்கள் பெற முடியும். நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா தானாக எதுவுமே நடக்காது. அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு வழியில் எதிர்பார்க்குற உதவியும் கிடைக்கும். வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அதிகரிக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு புதிய மார்க்கம் இப்போ உருவாகுது. கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்குது. நிகழ்கால தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. எதிர்கருத்து சொன்னவங்க கூட இப்போ மனம் மாறுவாங்க. புதிய வழியில் சம்பாதிக்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளி வட்டார தொடர்புகளால் புதிய தொழில் வாய்ப்பு அதிகரிக்குது. சிலர்லாம் நிலையான நிரந்தரமான தொழில் உத்தியோகத்துக்காக வீடு மாற்றம் இல்லைன்னா ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். புதிய தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு மாற்றத்தை தரும்.
முதலாளி தொழிலாளர்களிடம் கருத்து ஒற்றுமை இப்போ வரும். கமிஷன் தொழில், தரகு, பங்கு சந்தை, ஜோதிடம் போன்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் பெறக்கூடிய காலகட்டம். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா எல்லாமே நல்லதாக நடக்கும். நினச்சது போல நடக்கும். தொட்டது துலங்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி அன்பர்கள், உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ இறைவன்கிட்ட நம்ம எல்லோருமே பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.